வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ராங்காக அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியலையா? இந்த வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஃபோன் இல்லைனா லேப்டாப்போட க்ரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போயிட்டு npci.org.in இப்படின்ட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிற வெப்சைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட் இன் டச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே செகண்ட் ஆப்ஷன் UPI கம்ப்ளைண்ட்ஸ்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ன்றல டிரான்சாக்ஷன் இருக்கும். டிரான்சாக்ஷனில் வந்து என்ன உங்களோட அதாவது உங்களோட டிரான்சாக்ஷன் எனக்கு ஒரு பர்சன் டு பர்சனாக, அதாவது ஒரு பர்சன் டு இல்லைனா இந்த ஷாப்பில் QR கோட் ஸ்கேன் பண்ணி மர்ச்சன்ட் அக்கௌண்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். நான் பர்சன் டு பர்சன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் நீங்கள் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான கமெண்ட்ஸ் எதனா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட உங்களோட நீங்கள் பேமெண்ட் பண்ண இதுலேயே டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும். அந்த ஐடி இங்கே என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பேங்க் அப்படின்றது உங்களோடது என்ன பேங்க் அப்படின்றது இங்கே எல்லா பேங்க்கோட லிஸ்ட்டும் இருக்கும். இப்போ லைக் எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்க் அப்படின்னா இந்தியன் பேங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விபிஏ மீன்ஸ் UPI ஐடி தான். நீங்கள் வந்து இந்த கூகுள் பே அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கலாம். லைக் வந்து உங்கள் நேம் இல்லைன்னா உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு HDFC ஓகே HDFC அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, என்ன டேட்டில் அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்க, நெக்ஸ்ட் வந்து உங்களோட இமெயில் ஐடி, அப்புறம் வந்து உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களோட பாஸ்புக்கோட ஸ்டேட்மெண்ட் காப்பி வந்து இங்கே ஃபைல் PDF அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து வித்தின் 24 ஹவர்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகிடும். இது வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான். நீங்கள் வந்து ஃபேக்காக எதனா ஒன்று சப்மிட் பண்ணால் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த இஷ்யூ வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு எதனா வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த